உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சா, அதை பத்தி ஃபீல் பண்ணாம உங்களுக்கு அழுகணும்னு தோணுதா அழுவுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. ஆனா அது இன்னையோட முடிச்சிருங்க. நாளைக்கு ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நாளைக்கு வரைக்கும் கொண்டுட்டு போகாதீங்க. அழுகுறதுனால தப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தாதான் அது கஷ்டம். அழுதோ இல்ல மத்தவங்கள்ட்ட சொல்லியோ அதை வெளில ஷேர் பண்ணிட்டாலே, நம்ம உள்ளார இல்லாம இருந்தாலே பாதி பிரச்சனை முடிச்சிடும். எனக்கு ரொம்ப யூஸ் ஆன ஒரு சின்ன டிப் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணட்டா? ஏன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஆனா நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுவேன். அது என்ன விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடும். இதான் நான் யூஸ் பண்ற ஒரு சின்ன டிப்பு. சோ இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். கூட சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சாலே அந்த பிரச்சனை அடுத்த நாளே முடிஞ்சிடும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா பொய்யாலாம் தெரியல, பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி கவினே ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, வாங்க பார்க்கலாம். எல்லாம் புரியுது செல்லம். இன்னைக்கு எவ்வளவு வேணா குடி, அழு, புலம்பு. ஆனா நாளைக்கு ஒழுங்கா வேலையை பார்க்க போயிடு. லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே டிசைட் பண்ணு. என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ் போடுறது, எங்க போறது, இதெல்லாம் லைஃப்ல பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஃப்ரீ அவுட். இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசலான்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நான் அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுறேன்.